நிர்மலா சீதாராமன் அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு ப்ரோபை தொடங்கி இருக்கிறார்களா? இந்த விஷயத்தில் யாரெல்லாம் குற்றவாளியாக இருப்பார்களோ அவர்களை கண்டுபிடித்து நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். எந்த அளவில் இவர்கள் ஆக்ஷன் எடுப்பார்கள், யாரை சாக் செய்வார்கள், அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நடந்தது என அதை நீங்க பாருங்கள். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி வின்ட்ரெக் இங்க் என்கிற இந்த கம்பெனி பிரவீன் கணேசன் என்கிற ஒரு இளம் நபரால் தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி. இவருடைய எக்ஸ் பக்கத்தில் திடீர் என்று ஒரு போஸ்டை பார்த்தோம். இந்த போஸ்டில் நீங்க பார்த்தீர்கள்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் எங்களுடைய அனைத்து ஆப்ரேஷன்ஸ்களையுமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இரண்டையுமே தடுத்து நிறுத்தப் போகிறோம். இதற்கு மேல் நாங்கள் இந்தியாவில் பிஸ்னஸ் செய்ய மாட்டோம். இந்த டிசிஷனை நாங்கள் சென்னை கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஊழலை எக்ஸ்போஸ் செய்வதற்காக நாங்கள் செய்திருக்கிறோம். கடந்த 45 நாட்களாக எந்த அளவில் சென்னை கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த அதிகாரிகள் எங்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள், எங்களுடைய பொருட்களை முடக்கி வைத்திருந்தார்கள், இதற்கு மேலே எங்களால் பிஸ்னஸை செய்ய முடியாது என்று அவர்களை எக்ஸ்போஸ் செய்துவிட்டு இவர் இந்த கம்பெனியை மூடியிருக்கிறார்.